எஸ்இஓ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான கோர் கான்செப்ட், கோர் இதுதான் இந்த கோர் அப்படின்ற அந்த இது பண்ணுறது. பிகாஸ் பேசிக் நிறைய பேர் என்ன இது உண்மையா சொன்னா ரொம்ப எளிமையாக, ரொம்ப என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ரொம்ப இதுவாக, ரொம்ப கோரான கான்செப்டே ரொம்ப இதுவா சொல்லி கொடுத்தீங்க. அந்த கோரை வச்சுதான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அந்த தாண்டி 2 விஷயங்கள் உங்ககிட்ட கத்துக்கிட்டேன். ஒண்ணு வந்து எஸ்இஓ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் ஃபார்மல். இன்னொன்னு லைஃப் எப்படி நான் ஃபர்ஸ்ட் ஜாப்ல வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது. அந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு நான் கால் பண்ணி இந்த மாதிரி சார் ஒரு ப்ராப்ளம் சார் ஞாபகம் இருக்கு. லாஜிக்கலான ஒரு வியூ கொடுத்தீங்க. அதாவது என்னன்னா, நிர்மல் நீங்க வேலை செய்யணும், சரிங்களா? நீங்க வேலை செய்யணும், வேலையை வீட்டுல நிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது ஒரு கட்டாயம், நீங்க போய் தான் ஆகணும். கஷ்டமா இருக்குன்ற சொல்லிட்டு வேலையை வீட்டுல வரக்கூடாது, சரிங்களா? அட் த சேம் டைம் உங்க தன்னம்பிக்கையும். நிர்மல், வெல்கம் டு மை இன்டர்வியூ. என்னுடைய ஸ்டூடெண்ட் இன்டர்வியூவில் நீங்கள் ஆக்சுவலாக 3வது இன்டர்வியூ பர்சன் ஓப்பனாக சொல்ல போனால், ரைட்? ஃபர்ஸ்ட் 2 இன்டர்வியூ வந்து நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் எடுத்தது, கொரோனாவுக்கு முன்னால், ரைட்? அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ் எடுக்கலை, வைக்கல. அதுமாரி போக வெரி வெல், நான் ஒரு 1.5 வருஷமாக ஆல்மோஸ்ட் வந்து ஹெல்த் ரிஸ்க்கு, நான் ஹெல்த்துக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து நான் ஒரு சில விஷயங்கள் செஞ்சதுனால இந்த இண்டஸ்ட்ரியில், ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஆக்டிவாக பண்ண முடியல. நவ் ஐம் கிக் ஸ்டார்டிங் அகைன். ஸோ அப்படி கிக் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய ஜோஸ் ஸ்டாக் வீடியோ பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஜோஸ் ஒண்டர்ஃபுல். ஐ எம் ரியலி ப்ரவுட் தட் நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜை வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓப்பனாக சொல்ல போனால், ரைட்? பயன்படுத்திருக்கீங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த இடத்துல உங்கள் அம்மாவை போஸ்ட் பண்ணி பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஓப்பனாக சொல்ல போனால், ரைட்? நீங்கள் ஃபேமிலி எடுத்து பேசுனீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு 9 நிமிஷத்தில் எவ்வளோ சொல்ல முடியுமோ அந்த விஷயத்தை சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. அமேசிங். பட் நான் ஏன் உங்கள்கிட்ட ஒரு இன்டர்வியூவை சீக்கிரம் செட் பண்ணணும்னு நான் நினச்சேன் அப்படின்னா, அந்த இன்டர்வியூ முடிஞ்ச எல்லா இடத்துலையுமே கேட்டது என்னன்னா, இவர் என்ன வேலை செய்கிறாருன்னு தெரியலன்ட்டாங்க. அதனால் ஸோ அந்த செக்ஷனை நீங்கள் எனக்காக கொடுத்துட்டீங்க. ஸோ இப்போ நான் அதை கேப்சர் பண்ண போகிறேன், ரைட்? ஸோ நம்ம எப்படி மீட் பண்ணோம், எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், எங்ககிட்ட உங்களுக்கு என்ன கிடைச்சிது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன இதை தூண்டுனது, எப்படி கொண்டு போகிறீங்க, அண்ட் ஃபைனலாக வந்து இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து இட் மேக்ஸ் பீப்புள் டு ஒர்க், அவங்க ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குங்கிறது உண்மை தான். ஸோ ஹோல்டிங் ஆன் திஸ் மைக் டு யூ. அண்ட் பிஃபோர் வி கோ இன் டு கைஸ், திஸ் இஸ் மிஸ்டர் நிர்மல், ஹூ இஸ் ஆக்சுவலி டிஜிட்டல் மார்க்கெட்டர்னு சொல்லலாம். பட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, ஹி கால்ஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் இண்டிபெண்டன்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ரைட்? சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னா இண்டிபெண்ட்டுன்னு வரும்பொழுது எனக்கு ஒரு பாஸ் இல்லை, எனக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க, ரைட்? அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் இல்லையா, ரைட்? சுதந்திரம் என்பதே வெற்றியின் தந்திரம். எஸ் நிர்மல், நீங்க சொல்லுங்க. அடுத்த ஒரு 7 to 10 minutes range we will take this time. நான் உங்களோட லிசன். Yes sir, please. And once again thank you for that for this opportunity. And okay, நான் ரொம்ப ஃபார்மலான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். என் பேர் நிர்மல். நான் ஒர்க்கிங் as சேம் லைக் இண்டிபெண்டன்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். சாரி கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் எல்லாத்தையும். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து நான் என்ன பண்ணேன்னா, காலேஜ் ஃபர்ஸ்ட் நான் முடிக்கிறேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கும் போது எனக்கு என்னன்னா, ஸ்கில் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது நான் கண்டுபிடிச்சா எனக்கு செட் ஆகும், என்னால முடியும் அப்படின்ற நினைச்ச ஒரு ஸ்கில் வந்து என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ என்கிட்ட அந்த டைம்ல வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ என்கிட்ட என்ன இருந்ததுன்னா, என்கிட்ட வந்து ஒரு மொபைல் ஃபோன், ஜியோ லைஃப் மொபைல் ஃபோன் இருந்தது என்கிட்ட. 4 GB டேட்டா ஃப்ரீயாவே கொடுத்த டேட்டா இருந்தது. ஸோ அந்த மொபைலை வச்சுட்டு நான் நான் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். அதை ஸ்டார்ட் பண்ண சொல்ல ஈவன் நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 2 வருஷமா அந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே ஃப்ரீயா நம்ம யூடியூப்லயோ சரி, கூகுள்லயோ சரி, என்னென்ன தேட முடியும், எங்கெல்லாம் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுக்க சொல்லதான் சாரோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் எனக்கு கிடைச்சது. அவரோட யூடியூப் வீடியோ தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். பார்த்த உடனே பிடிச்சது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவர் அப்ரோச் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் கால் எடுக்கிறாரு. கால் எடுத்துட்டு சொல்லுங்க என்ன சொல்லுங்க யாருன்னு கேக்குறீங்க. இல்ல சார், அது மாதிரி நிர்மல், எனக்கு வந்து நான் உங்க வீடியோ பார்த்தேன், பேசணும் சார் அப்படின்னா. ஓகே நான் கிளாஸ்ல இருக்கப்பா, இருங்க ஒரு 2 நிமிஷத்துல உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கிளாஸ் முடிச்ச உடனே எனக்கு கால் பண்றீங்க, இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசணும். சார் இது மாதிரி நான் படிக்கிறேன், எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கணும்னு ஆசை, உங்ககிட்ட கத்துக்கணும்னு ஆசைன்னா ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அப்ப ஜாயின் பண்ணல, பிகாஸ் காலேஜ் தான் பண்ணேன். என்னால ஃபீஸ் கட்ட முடியல, வீட்லயும் கேட்கணும்ன்ற, வீட்டுல கொடுக்குற நிலைமையும் இல்ல, அவங்க கிட்ட கேட்கணும் எனக்கு இதுவும் வரல. சோ நான் என்ன பண்ணேன்னா, திருப்பி நான் போயிட்டே இருக்கேன். காலேஜ் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஒரு யூடியூப் சேனல் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண உடனே ஒரு தாட் வருது, ஓகே இந்த டைம்ல நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஓரளவுக்கு நான் இன்டர்நெட்ல கன்சியூம் பண்ண நாலேஜும், நான் ஓரளவுக்கு படிச்ச ஒரு விஷயங்களை வச்சு நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஹையர் ஆயிட்டேன். ஹையர் ஆன உடனே நான் வந்து நம்மள வந்து இன்னும் கொஞ்சம் க்ரோ பண்ணிக்கணும் அப்படின்றதால நான் சாரோட கிளாஸ்ல ஜாயின் பண்றேன். உங்களோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. எப்படின்னா அதே லைஃப் ஃபோன், சேம் லைஃப் ஃபோன், ஹெட்செட்,
இங்க சென்னையில தான் எனக்கு ஒர்க். ஸோ சென்னையில இருந்துட்டு வீட்டுக்கு வந்து பொன்னேரி ட்ரெயின்ல வர சொல்ல என்ன பண்ணுவோம்னா, ட்ரெயின்ல தான் வந்துட்டு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். ஈவினிங் நைட் செக்ஷன் தான் இருக்கும். நைட் செஷன்ல இருக்க சொல்ல அரௌண்ட் ஒரு 7 to 8 அந்த மாதிரியான செஷன்ல இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து நான் டிராவல்லே வந்து ஃபுல்லாமே இது பண்ணுவேன். காலையில கிளாஸ் வேற எடுப்பேன். மொபைல் அவ்வளவுதான், ஃபுல்லாமே மொபைல் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு லைஃப்னு அந்த ஃபோனுக்கு சரியான பேர் வச்சிருக்கானுங்க. ஆமா சார், அது உண்மைதான். உங்களுக்கு ஒரு லைஃப் கொடுத்ததுனால லைஃப் ஒன்று வச்சாங்க. பேர் எப்படி வச்சாங்கன்னு தெரியல, கரெக்டா சூட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் அப்படியே தான் போயிட்டு இருக்கேன் டிராவல். அதே மாதிரி போயிட்டு உங்ககிட்ட இந்த எஸ்இஓ, நான் எப்பயும் சொன்ன மாதிரி என்னன்னா, உங்ககிட்ட இந்த எஸ்இஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான கோர் கான்செப்ட், கோர் இதுதான் இந்த கோர் அப்படின்ற அந்த இது பண்றது. பிகாஸ் பேசிக் நிறைய பேர் என்ன இது பண்றாங்க. பட் ஆனா நீங்க வந்து உண்மையா சொன்னா ரொம்ப எளிமையாக, ரொம்ப என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ரொம்ப இதுவாக, ரொம்ப கோரான கான்செப்டே ரொம்ப இதுவா சொல்லி கொடுத்தீங்க. அந்த கோரை வச்சுதான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அந்த கோர் பேஸ்மெண்ட்டை வச்சுதான் நான் இவ்வளவு தூரம் க்ரோ ஆயிருக்கேன். அதை தாண்டி 2 விஷயங்கள் உங்ககிட்ட கத்துக்கிட்டேன் சார். ஒண்ணு வந்து எஸ்இஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதெல்லாம் ஃபார்மல். இன்னொன்னு லைஃப் எப்படி ஹேண்டில் பண்ணணும். உங்ககிட்ட நான் நிறைய கத்துக்கிறதுனா கேட்டீங்கன்னா, லைஃப் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற விஷயங்கள் தான் நான் கத்துப்பேன். நம்ம செஷன்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே அதுதான். சரிங்களா, நான் வந்து இந்த சப்ஜெக்ட் எவ்வளவு அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் ஆகிறீங்களோ அதை தாண்டி நீங்க அங்க லைஃபை பத்தின ஒரு எதனா ஒன்று சொல்லி பாத்தீங்கன்னா அப்போ வந்து ஃபோக்கஸ்டா கவனிப்பேன். ஈவன் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஜாப்ல வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது. அந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு நான் கால் பண்ணி இந்த மாதிரி சார் ஒரு ப்ராப்ளம் சார் ஞாபகம் இருக்கு, அந்த நான் வந்து பேசுறேன் சார், இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் சார், என்ன பண்ணலாம் வந்து ஒரு அந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் எக்ஸாக்டா நான் சொன்னேன்னா, சார் இந்த மாதிரி எனக்கு சம்மந்தமில்லாத வேலை கொடுக்குறாங்க, அவங்க எஸ்இஓங்கிறத வந்து அவங்க என்னமோ நினைச்சுக்கிட்டு என்னை ரிசப்ஷனிஸ்ட் வேற மாதிரி பார்க்க சொல்லிட்டு எதுக்காக கூப்பிட்டாங்களோ அதுக்காக கூப்பிடலங்கிறதான் உங்களுடைய கேள்வி அந்த டைம்ல. அதுக்கு நான் சொன்ன பதில் எனக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? அதை நீங்களே தானே தெளிவா சொன்னா நீங்க லாஜிக்கலான ஒரு வியூ கொடுத்தீங்க. அதாவது என்னன்னா, நிர்மல் நீங்க வேலை செய்யணும், சரிங்களா, நீங்க வேலை செய்யணும், வேலையை வீட்டுல நிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது ஒரு கட்டாயம், நீங்க போய் தான் ஆகணும். கஷ்டமா இருக்குன்ற சொல்லிட்டு வேலையை வீட்டுல வரக்கூடாது, சரிங்களா. அட் த சேம் டைம் உங்க தன்னம்பிக்கையும் சுய மரியாதையும் இழக்கிற இடத்துல நீங்க வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. வேலைலாம் நிறைய இருக்கு, நீங்க வேலை செய்யணும், ஆனா அந்த இடத்துல தான் வேலை செய்யணும்ன்றது அவசியம் கிடையாது அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு முடிவு கொடுத்தீங்க. அந்த முடிவு தான் இங்க வந்து என்னைய வந்து நிறுத்திருக்கு. அந்த பாயிண்ட் எனக்கு ஸ்டில் அந்த சென்டென்ஸ் வந்து ஸ்டில் எங்களுக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எப்பயுமே இந்த வார்த்தையை நாங்க மறக்கவே மாட்டோம். இந்த சென்டென்ஸ் நான் இவ்வளவு நாள், 4 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு இம்பாக்டபிளா இருக்கிறதா ஞாபகம் வச்சிருக்கேன். எங்கிட்ட கோர்ஸ் என்கொயரி கேட்கறவங்க நிறைய பேரு ஒரு பிரச்சனையை வச்சுட்டு தானே கேட்கறாங்க. அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடிக்கிட்டு இருக்கும்போது என் பிரச்சனைக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்யூஷன் கொடுக்குமான்னு தானே தேடுறாங்க. எத்தனை கை குழந்தைய வச்சுக்கிட்டு 2 வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தேடுற பேரண்ட்ஸ் எத்தனை பேர், யங்ஸ்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க. ஒரு கிராமத்தில் இருந்துக்கிட்டு சென்னையில் வந்து படிக்கிறதுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் அகாமடேஷன் அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இன்னும் கிராமத்தில் இருக்காங்க. ரைட். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸுக்கு படிக்க போயிட்டு அங்கே போய் அவங்க சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க. அந்த பிஸ்னஸ் மேன் என் பிஸ்னஸ்க்கு எப்படி பண்ணணும்னு கேட்டால் அதெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது, நீங்கள் ஏஜென்சிட்ட கொடுத்து படிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிஸ்னஸ் மேன் ஏன் அதை வந்து படிக்கணும்? இதெல்லாம் பார்க்கும்போது யாரோ ஒருத்தவங்க காசும் செலவழிச்சு டைமும் செலவழிச்சு ஒரு விஷயத்தை கற்றுக்குறாங்க அப்படின்னா அதை ஒரு பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு போகும்போது தானே நமக்கு கொஞ்சம் வலிக்குது லைட்டாக, என்னடா இது அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம அந்த இண்டிவிஜுவலாக எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு செஷன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட கோர்ஸ்க்கு யாராச்சும் என்கொயரி பண்ணுறாங்கன்னா இவங்களை எப்படியாச்சும் இன்னைக்கு அட்மிஷன் போட்டுறணுங்கிற இன்டென்ஷனை நான் மேக்ஸிமம் பேசினது இல்லை. என்ன பிரச்சனை இவங்களுக்கு, எதுக்காக நம்மளை தேடி வந்திருக்காங்க, இந்த பிரச்சனையை நம்மளால சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கறது நான் ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூ மாதிரியே தான் வைப்பேன் இன்டெரக்டா. பிடிச்சும் பிடிக்காம தொட்டும் தொடாம அவங்ககிட்ட நாளைக்கு வாங்க கண்டிப்பா வாங்கன்னா ஃபாலோ பண்ணி 3 நாள் ஃபோனை போட்டு 5 நாள் ஃபோனை போட்டு அப்படிலாம் பண்றதே கிடையாது. நீயே ஃபோன் பண்ணல உனக்கு வேணும்னா நீயே வருவங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இல்லையா? அப்படிதான் நடந்தது. அந்த சிச்சுவேஷன்ல இருந்து தான் நானும் மாறி இருக்கேன். இங்க வந்து நின்று இருக்கேன்னா அது நீங்க தான் காரணம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் மீட்டிங் நாம இது வரைக்கும் ஒரே வாட்டி தான் மீட் பண்ணிருக்கோம். பிகாஸ் ஃபுல்லாமே ஆன்லைன் தான். ஃபர்ஸ்ட் டைம் ஒன்லி சிங்கிள் டைம். இது ஃபுல்லாமே ஆன்லைன். எந்த டைம்ல? 2019 இல்ல 18 ஐ திங்க். 1918 டைம்லயே சார் அது. அப்ப ஆன்லைன்ங்கறதெல்லாம் யார்ட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஜி மீட்ன்றதே நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்க கிட்ட தான் பாத்துட்டேன். ஓ இப்படிலாம் ஒன்னு இருக்கா அப்படின்றது. சோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கால் பண்ணி சார் நம்ம மீட் பண்ணோம்னீங்க. நானும் உங்கள்கிட்ட சரி வாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். எப்போ சார் வரட்டும்? நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கப்பா நான் அசால்ட்ட சொல்லி முடிச்சுட்டா. இப்போ இவ்வளோ அடுத்த 1/2 மணி நேரத்தில் வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து எனக்கு என்னன்னா அந்த பையன் திடீர்னு இப்போ வந்துட்டேன்னா இவனுக்கு எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. உடனே தான் வாப்பா நீயும் ஜோதியில் ஐக்கியம் கிளாஸ் ரூமில் உட்கார வச்சுட்டு
கிளாஸ்ல கிளாஸ் பார்த்துட்டு டீ இருக்கேன். சாப்பிட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படி கிளம்பும் இல்லைங்களா? ரைட், வண்டர்ஃபுல் நிர்மல். ஓகே, ஸோ ஃபர்தராக சொல்லுங்கள், நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? வாட் ஹெல்ப் யூ டு ஸ்டார்ட்? ஒரு ஆண்டர்ப்ரனராக பண்ணணும்னு என்ன தோணுச்சு உங்களுக்கு? ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்றது இல்ல, நான் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து இந்த தாட் இருக்கு. நான் வளர வளர அந்த தாட் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆயிருக்கு. ஏன்னா எங்க வீட்டுல யாரும் வந்து மந்த்லி ஒர்க் போற ஆட்கள் கிடையாது. அதான் அப்படிதான் நேச்சுரலாக வந்திருக்கு. எங்க அம்மா வந்து ரீடிஃபைன் பண்ணி பார்க்கலாமா? ஒர்க் போற ஆள் இல்லைங்கிறத விட யாருமே மந்த்லி சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. மந்த்லி சேலரி எக்ஸ்பெக்ட், அந்த வார்த்தை கரெக்டா இருக்கும். கண்டிப்பா மந்த்லி சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ற ஆள் கிடையவே கிடையாது எங்க வீட்டுல. ஈவன் அது மாதிரி இருக்கணும்ன்றதை எங்க அம்மா கட்டாயப்படுத்துவோம்ல, சொல்லவும் இல்ல. மேபி அவங்களுக்கு அந்த தாட் இல்லாம இருக்கலாம். சோ நான் சின்ன வயசுல இருந்து இப்படிதான் வளர்றேன். சோ நான் ஒரு மந்த்லி போக்கு சொல்ல எனக்கு வந்து இல்ல, இதை விட இந்த நான் ஓனா பண்ண சொல்ல என்னால பண்ண முடியும், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றத நான் பாக்குறேன். பண்றாங்க பீப்புள், அவங்க நிறைய இது பண்றாங்க, என்னோட பொட்டன்ஷியல் இதுல இருக்கு இதுல அப்படின்ற ஒரு தாட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது. இவன் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்நெட்ல கத்துக்கிறேன். இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம யாருக்கிட்ட எங்க வேணா ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 2019 டைம்லயே புரிஞ்சுக்கிறேன். சோ என்ன பண்றேன்னா, நான் காலேஜ் முடிச்ச உடனே முதல் மந்தே வந்து ஒரு யூடியூப் சேனல்ல ஹையர் ஆயிரும், ஒரு பெரிய யூடியூப் சேனல்ல. அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட பேசினது. அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த் இன்னொரு கம்பெனில ஒர்க் பண்றேன். சோ ஓரளவுக்கு ஒரு கத்துக்கிட்ட அப்புறம் அவ்வளவுதான், ஐ குவிட் தி ஜாப். 2019 டிசம்பர் 31 வேலையை விட்டு நின்றேன். அப்படியே அனௌன்ஸ் பண்றேன், சார் இது மாதிரி நிக்க போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல தான் உங்ககிட்ட நான் வந்து பேசுறேன், இது மாதிரி சார் நிக்கலாமா. அந்த டைம்ல உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றேன், இந்த மாதிரி சார் நான் ஓனா எடுக்கலாம் இருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அதான் பேசுறேன், அந்த ஒரு மீட்டிங்லயே இது மாதிரி சார் ஓனா எடுக்கலாம் நீங்க சொன்னீங்க, கண்டிப்பா எடுக்கலாம் நீங்க நிர்மா, ஆனா ஏன் எடுக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்வி கேட்டதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நீங்க அந்த கேள்விகள் கேட்கும் போது ஏன் எடுக்கணும், இப்ப நம்மளால எப்படின்னா எப்படி எடுக்க போறீங்க, உங்களுக்கு எதனா பிளான் இருக்கா, சரி உங்களை எடுக்க ஒருவேளை ப்ராப்ளம், ஒரு இன்டர்நெட் ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி நிறைய எல்லா லாஜிக்கல் திங்ஸையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு தெளிவை வந்து எனக்கு. சோ ஐ டுக் a decision, நாம வந்து இது பண்ணலாம் சொல்லிட்டு 2020 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். என்னோட ஓன் ப்ராஜெக்ட் நான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இட் வென்ட் குட். நான் பிப்ரவரி மந்தே வந்து 2 டீல க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு SEO டீல க்ளோஸ் பண்ணிடுறேன், இன்னொரு வந்து ஒரு சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டிஸ் டீல வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் பிப்ரவரி மந்த். அதுக்கப்புறம் மார்ச் மந்த் கோவிட், அது மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் கோவிட்ல வந்து நாமளும் ரொம்ப அக்ரெசிவா தேடிட்டு தான் இருக்கு, எப்படில இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கு சொல்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரி ஓகே, அப்ப ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், டெலிவரி பண்ண ஆரம்பிக்கிறேன். வீட்டுல அப்பயும் டெலிவரிக்கு வந்து நான் வந்து ஜொமேட்டோ ஸ்விக்கி போலான்னு பார்த்தேன். பட் ஆனா இங்க பொன்னேரியில இருந்து எங்க ஏரியால இருந்து சென்னைக்கு போறதுக்கு அதுக்கே ஸ்பெண்ட் ஆயிடுது ரொம்ப. அதனால என்ன பண்ணா, வீட்டுக்கு ஒரு பர்சன் வந்தாரு டெலிவரி பண்ண, அவரை பிடிச்சிட்டு அவர் டெலிவரியை போய் ஜாயின் பண்ணிட்டேன். சோ அப்ப என்ன பண்ணா, பார்ட் டைம்ல அந்த டெலிவரி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு மாசத்துக்கு ஒரு 10,000 15,000 வர பட்சத்தில் அதை வீட்டுக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க டைமை வந்து என்னுடைய அந்த ஆண்டர்பிரினர்ஷிப், என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளைண்ட் அக்வயர் பண்றதுக்கும் அவங்க கூட பேசுறதுக்கும் அப்படியே பேசிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகிறேன். என்னுடைய கொஞ்சம் கொஞ்சமான ஒரு பேஸ் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்தாங்க, அவங்களுக்கு டெலிவரி பண்ணேன். அதுக்கப்புறம் கிளைண்டோட ரிசல்ட் போஸ்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிளைண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அக்வயர் பண்ணிட்டு, ஈவன் ஸ்டில் எனக்கு நிறைய கிளைண்ட்ல கிடையாது. பட் ஆனா நான் அப்பா அக்வயர் பண்ண கிளைண்ட் ஸ்டில் என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் இஸ் வாட் ஐ திங்க். அதுக்கப்புறம் வந்து இங்க ஒரு இடத்துல நிற்கிறேன் சார், அவ்வளவுதான். ஸோ இதைத்தான் நான் மேக்ஸிமம் பேசுறது சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கெரியரில் மாறும்போதோ இல்லை சேஞ்ச் பண்ணும்போதோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போதோ சேஞ்சுங்கிற வார்த்தை தப்பு. ஒரு கெரியரில் சேஞ்சுங்கிற வார்த்தை தப்பு, டிரான்சிஷனுங்கிற வார்த்தை தான் கரெக்ட் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த டிரான்சிஷனுக்கு ஒரு டைம் தேவை. ஸ்டார்ட் பண்ணி வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் சேர்றதுக்கு ஒரு டைம் தேவை. இந்த டைமுக்கு நடுவில் இதுக்கு முன்னால் நம்ம செஞ்சதை கொஞ்சத்தை விட்டு கொடுக்கணும், நம்ம போகிற இடத்துக்கு தேவையான மாதிரி ஒருத்தர் மாற்றங்கள் நம்ம ஏற்றுக்கணும். இது ரெண்டையும் ஒத்துக்கிட்டு நாம் அதை முயற்சி போடும்போது தான் திடீர்னு ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு ஒரு சின்ன துளிர் விட்ட மாதிரி ஒரு ரிசல்ட் வரும். அந்த துளிர் விட்ட மாதிரி ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்து சீரியஸாக எஃபர்ட் போட்டோம்னா திடீர்னு மரமாகி அது பழம் கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு அது கீழே ஷேர் போட்டு உட்காந்து காத்து வாங்குறோம்ல, அன்னைக்கு தான் தெரியும். இது வந்து ஒரு டிரான்சிஷன். உங்களுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டதுல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது வரைக்கும் எவ்வளோ டைம் தேவைப்பட்டுச்சு, எவ்வளோ ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? எத்தனை வருஷம் ஆச்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைம்? அதாவது அந்த வார்த்தையே நான் கேள்விப்பட்டு அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை கேட்ச் பண்ணி படிச்சு கிளைண்ட் எடுத்து சம்பாதிக்க எவ்வளோ டைம் ஆச்சு? 2.5 years. உங்களுக்கு ஒரு 2.5 years வந்து டிரான்சிஷன் நடந்துச்சுல்ல? கரெக்ட். எனக்கு 12 வருஷம் ஆச்சு. ஆடேங்கப்பா, 12 வருஷம். முதல் இன்டர்நெட்டுங்கிற வார்த்தையை கேள்விப்படும்போது 2005. அப்போ ஸ்கூல் படிச்சதுனால என்னையெல்லாம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண விட மாட்டாங்க மேக்ஸிமம். ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு வரும்போது அந்த 3 வருஷம் டைமில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோரேஷன், இது என்ன அது என்ன பிளாகிங் அப்படி இப்படின்ட்டு
2005ல இன்டர்நெட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். 2008ல ஃபர்ஸ்ட் AdSense இன்கம் 2008ல. ஓகே. அந்த அக்கௌண்ட் கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கு அது ரெண்டாவது பிரச்சனை. ரைட். தென் கார்ப்பரேட் ஜாப். அதுக்கப்புறம் ஆனால் கார்ப்பரேட் ஜாபுக்கு வந்தது பிறகு தான் கூகுள்ங்கிற கம்பெனி இவ்வளோ பெருசான்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் தெரியாது. அப்போ என்னாச்சு, 2005 to 2010 வரைக்கும் 5 வருஷம் ஆயிடுச்சு. ரைட். அதுக்கப்புறம் 2010லேருந்து 2013 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சீரியஸாக பிளாகிங்கை பற்றி தெரிஞ்சு கண்டென்ட் எழுதி செஞ்சு அப்படி பண்ணிட்டு 2014ல் தான் இதை கொஞ்சம் சீரியஸாக எடுக்கணும், லைட்டாக டிக்கிள் ஆகுது. அப்போ நான் என்னுடைய நைட் ஷிஃப்ட் ஜாபை விட்டுட்டு அமேசானுக்கு டே ஷிஃப்ட்டுக்கு வரேன். அமேசானில் வந்தோடனே ஒரு லேப்டாப் வேறு கொடுத்துருவாங்க அங்கே வேலை செய்யறதுக்கு. நமக்கு அதை இல்லையே, அது ஒரு படி மேலே போய் ரைட் அதை யூஸ் பண்ணேன். ரைட். அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போனேன். அதுக்கப்புறம் தான் 2015 முடிஞ்சு 16 வரும்போது நம்ம இனிமேல் வேலை செய்ய முடியாது, எதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங் அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுலேருந்து இதை ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கணுங்கிறதுக்கு எனக்கு கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10+2 இயர்ஸ் பக்கத்தில். அதனால அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு டவுட்னா ஃபோனை போட்டு கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அதான் பிரச்சனை. ரைட். ஸோ தட்ஸ் த ரீசன் இன்னைக்கு வந்து என்னுடைய கோர்சஸில் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்னு ஏன் சொல்கிறோன்னா அதுதான். த ரீசன் ஒய் ஐ சே இட் அஸ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் இஸ் திஸ். எதுக்கு ஒருத்தவங்களுக்கு இன்வால்வ் ஆகி சொல்லிக் கொடுக்கணும்னு தோணுதுன்னா, நம்ம அப்படி தான் கற்றுக்கிட்டோம் எப்படி அறகுறையாக சொல்லிக் கொடுக்குறது. உள் மனசை கேட்காது. அறகுறையா சொல்லி கொடுத்துட்டோம்னா எங்களுக்கு நம்மளே ஃபோன் பண்ணி எப்போ ஒரு டாபிக் மிஸ் பண்ணிட்டோம், நீ நாளை கிளாஸுக்கு வரியா அப்படிலாம் கேட்ட காரணம். ஈவன் சார் நான் இப்போ இன்னொரு விஷயம் கூட நீங்க சொல்றது போது எனக்கு ஞாபகம் வருது. நான் வந்து ட்ரெயின் டிராவல்ல தானே போயிட்டு இருக்கேன். ட்ரெயின் டிராவல்ல தான் நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்கேன். பொன்னேரியில சென்ட்ரல்ல இருந்து பொன்னேரி போறது நடுவுல வந்து ஒரு 800 ஏரியா வரும். அது கடல் ஏரியா. அந்த ஏரியால பிரிட்ஜ்ல இருந்து தாண்டறது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ட்ரெயின் எடுத்து. அப்ப சிக்னல் இருக்காரு, கட் ஆயிடும். நான் நெக்ஸ்ட் திருப்பி கனெக்ட் ஆவேன். இது வேணும்னா சார் இதுதான் கரெக்ட் ஆயிடுங்க. நிறைய நடக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்றேன் திருப்பி சொல்லி திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அந்த 10 நிமிஷம் டாபிக்கே திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. ரைட். அது மாதிரி நான் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன். இருக்குங்க. டெடிகேஷன்ல வந்து ரமேஷ் அரவிந்த்னு ஒருத்தர் இருக்காரு, பழைய மூவி சினிமா ஆக்டர் ரமேஷ் அரவிந்துங்க. அவர் இப்போ வந்து பி ஹைவ்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு இதில் வந்து ஹி இஸ் ஐ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். ஓகே ஓகே. இதே மாதிரி நான் திருவான்மையூர் டு கிண்டியில் பஸ்ஸில் போகும்போது ஒரு தடவை ஒரு வீடியோ கேட்டேன். அதில் அதை சொல்லியிருந்தா இருந்த மாதிரி உங்களுக்கு அன்லிமிட்டெட் பணம் வேணும்னா அன்லிமிட்டெட் சர்வீஸ் பண்ண பழகிக்கங்க. அன்லிமிட்டடாக சர்வீஸ் கொடுத்துட்டே இருங்க, யூ வில் சி அன்லிமிட்டெட் இன்கம் அப்படின்னா. அப்போ கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு எனக்கு அப்படி பார்த்துட்டு. ரைட். ஆனால் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்த உடனேவும் டவுட்டுன்னு கால் பண்ணுறவங்க எல்லாருமே இன்னைக்கு டவுட் பண்ணி கால் பண்ணுவாங்க என்கிட்ட. ஒரு 1.5 மாதம் கழிச்சு நம்ம ஒவ்வொரு டவுட்டு கிளாரிஃபை பண்ணுவோம். சார் உங்கள்கிட்ட படிச்சிடறேன் சார் ஃபுல்லான்னு சொல்லிட்டு என்கிட்ட படிக்க ஆரம்பிச்சேன். அது வந்து உண்மையிலேயே அனுபவ ரீதியாக பார்த்த ஒரு விஷயம் இல்லைங்களா. சூப்பர் நிர்மல். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க இன்டர்நெட்டை தான் ஒரு கெரியரை எடுத்துக்கணும்னு வந்து நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய கைட்லைன்ஸ் கிடைக்காம இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கெரியரவோ ஒரு ப்ரொஃபஷனோ பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு 2-3 ஐடியா அவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் என்ன மாதிரி கொடுப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிசோர்ஸ் பற்றி ஒரு பார்த்து பேசியிருந்தீங்க. ஒன்று ரிசோர்ஸு, அதே மாதிரி பெஸ்ட் ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. ரைட். அதை பற்றி லைட்டாக சொல்லிட்டு நான் செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரைட். உண்மையா ஒரே ஒரு விஷயம் தான். அதாவது என்னன்னா, நான் ஸ்டார்ட் பண்ண சொல்ல என்கிட்ட இருந்தது, நான் இப்பயும் ஸ்டில் சொல்றேன், ரொம்ப ரீசெண்டா தான் நான் மாத்தின அந்த ரிசோர்ஸே. நான் இருந்தது லைஃப் ஃபோன். என்கிட்ட அந்த லைஃப் ஃபோன் இருந்தது, ஜியோ சிம் இருந்தது, கவர்மெண்ட் எனக்கு கொடுத்த லேப்டாப் இருந்தது. அதுல தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணேன். அந்த லேப்டாப்ல இன்னொரு அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜா நினைச்சாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். நானே நினைச்சேன் அதுல ஒரு டேப் யூஸ் பண்ண முடியும், ஒரு டேப் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு டேப் ஓபன் பண்ணா ஸ்லோ ஆயிடும், ரொம்ப ஸ்லோ ஆயிடும். பட் ஆனா நான் ஒரு டேப்ல யூஸ் பண்றதா எனக்கு ஃபோக்கஸ் அதிகமாச்சு. அது அப்படியே அட்வான்டேஜ் எடுத்து ஒரு வேலையை முடிக்கிற வரைக்கும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது அட்வான்டேஜா எனக்கு மாறி போச்சு. ரைட். சோ எனக்கு ஜியோ போன் இருந்தது. நான் உண்மையை சொன்னா ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நெட் கனெக்ஷன் கொடுத்தேன். இதுக்கு முன்னாடி ஜியோ மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு வரைக்கும் ஜியோ ஹாட்ஸ்பாட் தான். ஓகே. ஹாட்ஸ்பாட் அதுதான் சார், எனக்கு அது கம்ஃபர்ட்டாவே இருக்கு. கண்டிப்பா. ரைட். அதாவது நான் ஒரு பெஸ்ட் ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ண வேணாம். என்னுடைய தாட்டே அதுதான். பெஸ்ட் ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம கிட்ட என்ன இருக்கும், ரைட் ரிசோர்ஸ் இருந்தாலே போதும். பெஸ்ட் ரிசோர்ஸ் தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா. ரைட் ரிசோர்ஸ் இருந்தா அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன இருக்கும், அதுக்காக லேப்டாப்பே இல்லாம பண்ண முடியுமா? இப்பெல்லாம் 10,000 கொடுத்தா ஒரு லேப்டாப் கிடைக்கும். லேப்டாப் வாங்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஈஸியா. ரைட். ஸ்டார்ட் பண்ணிட்டு அட் த சேம் டைம் யூ கான்ட் பிரேக் a rock with a spoon. ஒரு பாறையை உடைக்கணும், ஸ்பூன் வச்சுனா உடைக்க முடியாது. உங்களுக்கு அந்த லெவலுக்கு போகணும்னா, அந்த இங்க இருந்து நான் போறோம்னா அதுக்கு தேவையான பொருளை கண்டிப்பா வாங்கிதான் ஆகணும். அதை நான் வாங்கிட்டேன். இருக்கிறப்ப வாங்கிக்கலாம் இல்லையா. இருக்கிற அப்புறம் வாங்கிக்கலாம் சார், இல்ல சேர்த்து வச்சு கூட வாங்கிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அதுக்காக நான் அது வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்னா அது கொஞ்சம் இல்ல நல்ல ஒரு விஷயம் இல்ல நான் நினைக்கிறேன். கஷ்டம் தான்.
ஸோ ரெண்டாவது வந்து ஐ திங்க் இட் இஸ் மென்டர்ஷிப் இல்லையா, வி நீட் சம்படி டு பி அசைட் அஸ். எக்ஸாக்ட்லி உண்மையா சொல்றதுன்னா நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் உங்களுக்கு 12 வருஷம் ஆயிருச்சு, 2 வருஷம் எங்கேயோ இருக்கு, இதுக்கே எங்க இருக்கு. நான் எப்பயுமே என்னைய வந்து கேட்கிற நிறைய பேர் கிட்ட நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இதே நிறைய பேர் வந்து என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார், நான் மார்க்கெட்டிங்ல இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னா நீங்க கோர்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா அதாவது என்னன்னா எதனா ஒரு கோர்ஸ் எடுக்கும், பட் என்ன பெஸ்ட் என்னன்னா ஒரு மென்டர்ஷிப் எடுத்துக்கோங்க தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே. பிகாஸ் few peoples தான் நான் எங்கேயோ இருந்த நான் வந்து இங்க வந்து நீ உட்கார வச்சிருக்கேன். இப்ப நான் ஒரு மாசத்துக்கு நல்ல இன்கம் ஏர்ன் பண்றேன்னா அதுக்கான ரீசன் பீப்புள்ஸ் தான், அந்த பீப்புள் அந்த மென்டார்ஸ் தான் வந்து இவ்வளவு தூரம் உட்கார வச்சிருக்காங்க, இல்லைன்னா என்னால வந்திருக்க முடியாது. அதனாலதான் அந்த டைமை கட் பண்ணிட்டு கொள்ள வந்திருக்காங்கன்னா அதுதான் ரீசனா இருக்கும். இதைதான் பண்ணணும் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கான ஒரு ஆள் வேணும். எனக்கு வந்து எப்போ மென்டர்ஷிப்போட பவர் உண்மையிலே புரிஞ்சது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களா, சினிமாவில் நான் நிறைய கற்றுக்குவேன். ரைட், அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து கமலஹாசனும் ரஜினிகாந்தும் சொல்கிறாங்க கே பாலச்சந்தர் இல்லைன்னா நாங்கள் இல்லை. அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்னதான் சச்சின் வந்து நல்ல கிரிக்கெட் பிளேயராக இருந்தாலும் ஒரு கோச் இல்லாமல் அவர் மேட்ச் விளையாட மாட்டார். நிறைய விஷயம். ஸோ உண்மையில ரொம்ப சந்தோஷம் நிர்மல். ஆல் தி பெஸ்ட், கண்டினியூ இம்ப்ரூவிங் யுவர் ரிசோர்ஸஸ் அண்ட் யுவர் பிஸ்னஸஸ். ரைட், அதனால எப்பவும் போல பேரண்ட்ஸ் பெரிய சப்போர்ட்டிவாக இருங்க. ரைட், யங்ஸ்டர்ஸ்க்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருங்க. ஓகே, அகைன் see you in the next time opportunity. Right, sure sir, thank you so much for the time. Take care. Bye bye. Thank you.